Taste the Daily. அண்மை செய்தி. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 10க்கும் மேற்பட்டோர் திடீரென தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் அருகே உள்ள கள்ளத்திக்குளம் கிராம பகுதியில் சோலார் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் தீக்குளிக்க முயன்றதால் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் கதவுகள் மூடப்பட்டன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். மாரிமுத்து, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலங்குளம் அது அடுத்துள்ள கள்ளத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சோலார் அமைப்பதாகவும் அந்த சோலார் மூலம் விவசாய நிலங்கள் பல்வேறு உயிரினங்கள் அழிந்து வருவதாகவும் பொதுமக்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த சோலாரை தடுத்து நிறுத்த வேண்டும் என பல முறை ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் அளித்த மனுவிற்கு எந்தவித பலனும் கிடைக்காதால் திடீரென அவர்கள் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீரென 10க்கும் மேற்பட்டோர் அந்த பொதுமக்கள் 10க்கும் மேற்பட்டோர் திடீரென தலையில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இந்த சம்பவம் திடீரென மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக அங்கு போராட்டம் செய்த பொதுமக்கள் திமுக அரசுக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியவாறு தரையில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் தீக்குளிக்க முயன்றதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் என்பது திடீரென மூடப்பட்டது. மேலும் தீயணைப்பு துறையினர் தண்ணீர் பீச்சி அவர்களை அங்கிருந்து அடித்து பின்னர் கைது செய்து தற்போது காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தீக்குளிக்க முயற்சி சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து.